வணக்கம், வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ டச் T20 இது டச் சீரீஸ்க்கான வீடியோ. மேட்ச் பிட்வீன் எஸ்பிசி வெர்சஸ் விசிசி. ஸோ இது வந்து செகண்ட் ஆர் தேர்ட் மேட்சாக இருக்கும். ட்ரீம் லெவலில் செகண்ட் மேட்ச் இது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ பிளேயர், ஸ்மால் லீக் சஜஷன், டிஃப்ரென்ஷியல் பிக் யாரெல்லாம் எடுக்கணும், எந்த பிளேயர் ட்ராப் பண்ணிட்டு கிரெடிட் இஷ்யூனா எந்த பிளேயர் ட்ராப் பண்ணிட்டு எந்த யூஸ்ஃபுல் பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி, அது இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸோட இன்ஃபர்மேஷனில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் 1 ஹவரில் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்சோட பேஸ் டீமும் அப்போ வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ், டிஃப்ரென்ஷியல் பிளேயர்ஸ், ஸ்மால் லீக்கில் டிஃப்ரென்ஷியல் பிளேயர்ஸ் நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரேண்டம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் என் டீம் அங்கே நான் போஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியாவில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்படி ரிஸ்க் எடுக்கலாம் மாதிரி இருந்தால் என் டீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரிஸ்கி டீமாக தான் இருக்கும் அது ஸ்மால் லீக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அப்டேட். இந்த டீம் வந்து ஏற்கனவே ரீசெண்டான அந்த ஓடிடி மேட்சஸ்லாம் விளையாடிருக்காங்க. இது வந்து T20 சீரிஸ், இதுக்கு முன்னாடி ஓடிடிஐ சீரிஸ் விளையாடிருக்காங்க. ஸோ ஓடிடி சீரிஸில் ஒரு டேட்டா வச்சு தான் நம்ம வந்து, அது இல்லாமல் பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் ரெக்கார்டை வச்சு ஸ்டாட்டை வச்சு நம்ம வந்து இந்த மேட்ச் ரெடி பண்ணுறோம். ஸோ எஸ்பிசி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டாமினன்ட் டீம் கிடையாது. அவங்க வந்து குறிப்பிட்ட 2-3 பிளேயர்ஸ் மேலே தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஆனால் விசிசி பார்த்திங்கன்னா ஓவரால் டீமு ஒரு நல்ல டீம். பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், போலிங்கில் வேரியேஷன்ஸ் ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டிங்லேயும் சரி, ஒருத்தர் ஃப்ளாப் ஆனால் இன்னொருத்தர் ஆடுறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு கம்ப்ளீட் டீம் வந்து விசிசி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து டீம்ஸ் பார்த்துலாம். உங்களுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் 2 டேரக்ட் ஆப்ஷன் கிடைக்கலாம். ஒன்று வந்து ராஜ், ஒன்று வந்து உமர். என்னை பொறுத்த வரைக்கும் ராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்மால் லீக்கில் கண்டிப்பாக ராஜ் எடுத்துக்கோங்க, கிராண்ட் லீக்கில் கூட ராஜ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்னா ராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். பிகாஸ் அவர் டாப் ஆர்டர் விளையாடக்கூடிய பிளேயர், கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அது இல்லாமல் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு. அவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். அதனால் ராஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் இதில் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டிங் செக்ஷனில் ஒரு நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கீ பிக் சொல்லிடுறேன். பிகாஸ் மக்கள் செலக்ட் பண்ணுறது வந்து வெறும் 3 பிளேயர் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பேர் பார்த்துடலாம். லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர் தான். ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓவர்ஸ் போடக்கூடிய பிளேயர், ஒரு மஸ்ட் பிக் கேண்டிடேட், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஃபார் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்கில் கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பிக்காக இருப்பார். டெஃபினட்டாக மஸ்ட் பிக் இன் ஸ்மால் லீக். நெக்ஸ்ட் வந்து வேன் வந்து அவங்க அதே மாதிரி வேன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், ஒரு போலிங்கும் போடுற ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ரீசெண்டாக வந்து ஓடியில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 100லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் அவரை தான் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக்கில் ஒரு நல்ல கேப்டன்சி சாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஒரு ரீசெண்டாக ஃபார்ம் சரியில்லைனாலும் பட் ஓடிடியில் டோட்டலாக ஃபார்ம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபார்மில் இருக்கார். பட் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிப்பில் இருந்தாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் சரி, இவர் வந்து குயிக் ஸ்கோர் பண்ணுற பிளேயர். டாப் ஆர்டர் இல்லைனா ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் ஆகிடுவார். ஸோ மஸ்ட் பிக் பிளேயர் ஆகிடுவார். ஸோ இந்த 3 பேர் மஸ்ட் பிக் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில். பட் கிரெடிட் இஷ்யூ இருக்கும். கிரெடிட் இஷ்யூ சொல்ல நீங்கள் எந்த பிளேயரை ட்ராப் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த செக்ஷன் கொஞ்சம் கேஷுவலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 பேரில் மஸ்ட் பிக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லெட்டும் வேனும் நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடாது. பிகாஸ் 2 பேரும் போலிங் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாப் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஸோ மஸ்ட் பிக். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது க்ரோத் மட்டும் தான். க்ரோத்தை ட்ராப் பண்ணால் எந்தெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ லத்தீஃப் இருக்கார், பல்வேந்தர் சிங் இருக்கார், அப்புறம் வந்து அகமது இருக்காது, அதுக்கப்புறம் வந்து ராஜ் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து பை இருக்கார், பைட்டஸே. ஸோ இந்த 5 பேர் மெயின் பிக் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 5 பேரில் மெயின் பார்த்தீங்கன்னா அகமதும் பைசே. ஸோ இவங்க 2 பேர் எனக்கு முக்கியம். ஏன்னா பைசேவும் ஓப்பனிங் பண்ணுவார், க்ரோத்தும் ஓப்பனிங் பண்ணுவார். ஸோ க்ரோத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு பைசேயோட ஆவரேஜும் சரி, ஓப்பனிங்லேயும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் சரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஓப்பனிங்கில் ஆடுறதுனால நான் பைசே எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு கிரெடிட் இஷ்யூ கிளியராக சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அகமது பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன். பிகாஸ் எதுக்குன்னா அவர் வந்து போலிங், அவர் ஆக்சுவலாக அவர் பியூர் போலர் தான், பேட்ஸ்மேன் கிடையாது. போலிங் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சில மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் ஹால் கூட பண்ணியிருக்காரு ஓடிடியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஆனால் பேட்ஸ்மேன் கிடையாது, பியூர் போலர். அதனால் நான் ஒரு போலிங் ஆப்ஷனுக்காக அவர் எடுத்துக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பல்வாத் சிங் வந்து ஜஸ்ட் அ பேட்ஸ்மேன், லத்தீஃபும் ஜஸ்ட் அ பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேரும். அடுத்தது வந்து ராஸ், இவரும் வந்து டாப் ஆர்டர் பிளேயர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆனால் இவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் லேட்டர் செகண்ட் ஆஃப் த ஓடியில் தான் இவர் பேட்டிங் இறங்கினார். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியலாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ட்ரை பண்ணுறதுக்கு பை இருந்தாருன்னா பையே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து ஸ்மால் லீகோட நீங்கள் வந்து க்ரோத்தை ட்ராப் பண்ணால் இந்த 5 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கண்டிப்பாக சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக என் டீமாக காட்டுறேன். ஆனால் என் டீமில் உங்களுக்கு வந்து இதே தான் டீமாக இருக்கும். ஆஃப்டர் பிளேயிங் லெவனில் வந்து என் டீமில் எல்லோரும் பிளேயிங் லெவன் இருந்தால் அதே டீம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என் டீம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணேன் அப்டேட்டட். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து 1 or 2 பிளேஸ் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், ட்ரஸ்ட் மீ. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் 2 இருக்கா மாதிரி தான் இருக்கும். பட் ஹிடனில் வந்து 3-4 பேர் இருக்காங்க. அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிங்மா அண்ட் டட். ஸோ இவங்க பேர் 2 பேர் மஸ்ட் பிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேர் ஏன் மஸ்ட் பிக்னா வந்து கிங்மா வந்து கேப்டன் ஆஃப் த சைடு, அது இல்லாமல் ஒரு ஓப்பனிங் போலர், பேட்டிங் கொஞ்சம் டீசென்ட் பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், குயிக் ரன்ஸ் வேணால் இவர் இறங்கி அடிப்பார், ஹார்ட் ஹிட்டர். ஸோ பவுண்டரியை கிளியர் பண்ணுவார். ஒரு குட் ஸ்ட்ரைக் ரேட் உள்ள ஆல்ரவுண்டர். மஸ்ட் பிக். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னால் கிராண்ட் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரென்ஷியல் சாய்ஸாக இருப்பார். நெக்ஸ்ட் டத்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஓடிடியில் வந்து 1 down 2 down இருக்கிறாரு. பட் T20யில் 1 down 2 down இறங்குறாரான்னு தெரியாது. பட் ஸ்டில் ஓவர் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக இனிஷியல் பேஸ் ஆஃப் த இன்னிங்ஸில் எப்பவுமே அவர் வந்து ஃபுல் கோட்டாக ஓவர் போடுறதில்ல. லேட்டர் ஆஃப் த சீரீஸில் வந்து ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் உங்களோட இஷ்டம். பட் மக்கள் பார்த்தீங்கன்னா 60% இவரை கேப்டனாக எடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சேஃபாக போனால் இவர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஃபைனலி ஆல் இன் யூர் கால். என்னை பொறுத்தையும் இவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மெட்டீரியல் இல்லை. பிகாஸ் இவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேனும் கிடையாது, விக்கெட் டேக்கிங் போலரும் கிடையாது. பட் டெஃபினெட்லி விக்கெட்ஸ் இவருக்குள்ள இருக்குது. 4 to எல்லா மேட்ச்லேயும் ஒரு 1 விக்கெட்டாச்சும் மினிமம் எடுக்கிறாரு. ஸோ இவருக்கு ஓவர் கொடுப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பிகாஸ் ஆஃப்டர் பிளேயிங் லெவன் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டரில் மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துலாம். மற்ற ஹிடன் ஆப்ஷன் பார்த்துலாம். மற்ற 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து புக்காரி, ஒன்று வந்து முல்டர். புக்காரி மஸ்ட் பிக் அட் எனி காஸ்ட். கிரெடிட் இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் புக்காரி இல்லாமல் நீங்கள் டீம் போகக்கூடாது பிளேயிங் லெவன் தான். பிகாஸ் புக்காரி வந்து ஓடிடியில் வந்து அவங்க டீமில் ஒரு இம்பார்ட்டண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்கார். அது இல்லாமல் செஞ்சுரி வேறு போட்டிருக்காரு ஓடிடியில், ரீசெண்ட் ஓடிடியில். அது இல்லாமல் ஓவர்ஸும் போகிறாரு, விக்கெட் டேக்கிங் போலராக இருக்கார், ஓப்பனிங் இனிஷியல் ஸ்பெல் வேறு போகிறாரு. ஸோ மஸ்ட் பிக் கேண்டிடேட். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்காரியை ட்ராப் பண்ணக்கூடாது அட் எனி காஸ்ட். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் இன் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்கில் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ரிஸ்கி கால். நெக்ஸ்ட் முல்டர் வந்து ஒரு நீங்கள் இந்த முல்டரும் இந்த ஜேக்கப் முல்டரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது அந்த அயர்லாண்ட், இது வந்து நெதர்லாண்டில் இருக்க முல்டர். இந்த முல்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசென்ட் போலர், கண்டிப்பாக ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போடுவார். இவரோட பிரச்சனை என்னென்னா, ஒரு மேட்ச்சில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜோசப் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ சேம் திங் தான். இவர் 5 விக்கெட்டு 4 விக்கெட்னு எடுக்கிறாரு, இல்லைனா விக்கெட்லெஸ்ஸாக போகிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக் இன் கிராண்ட் லீக். ஸ்மால் லீக்லேயே நீங்கள் ட்ராப் பண்ணால் டிஃப்ரென்ஷியல் ரொம்ப ரிஸ்கியாக ட்ரை பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக முல்டர் எடுத்துன்னு போகலாம். கண்டிப்பாக ஒரு ஓவர் கிடைக்கும். டெஃபினட்டாக 2 to 3 விக்கெட்ஸ் எடுத்து ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு ஆன் இஸ் குட் டே. ஓகே, நார்மல் டேயில் ஒரு விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. வேர்ஸ்ட் டேயில் ஓவர்ஸும் லெஸ்ஸாக கிடைக்குது. ஒரு 2 overs 3 overs கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஈவன் 1 over கிடைக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு போலர் ஆன் இஸ் பேட் டேயில் அண்ட் நார்மல் டேயில். ஸோ ஆல்ரவுண்டர் உங்களுக்கு வந்து ஹிடன் தான் சொல்லிட்டேன், மெயின் ஆல்ரவுண்டர்ஸும் சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து போலிங் ஆப்ஷன் கிடைக்கலாம். போலிங் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டிஃபால்ட் பிக்ஸ் வில் பி த டிஃபால்ட் பிக்ஸ். ஃபஸ்ட்டு டிஃபால்ட் பிக்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து பிலிப்ஸ், நெக்ஸ்ட் வந்து சலீம், நெக்ஸ்ட் வந்து ஹார்ன்விக். ஸோ மைக் ஹார்ன்விக் நினைக்கிறேன், ஃபுல்லாக பார்த்துலாம் மைக் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 ஹார்ன்விக் இருக்காங்க. மேக்ஸ். ஓகே, இவர் தான். ஸோ நம்ம மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் போலர், ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபினிஷிங் பிஞ்ச் ஹிட்டிங் கண்டிப்பாக இவர் இறங்குவார். அது இல்லாமல் ஃபுல் கோட்டாக ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங் போலர். ஸோ மஸ்ட் பிக் உங்களோட ஸ்மால் லீக்கில். கிராண்ட் லீக்கில் நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வில் பி வெரி ரிஸ்கி சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் விசிசி வின் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு சலீம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சலீம் எடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சலீம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ரீசெண்டாக வந்து 4 விக்கெட் ஹாலும் பண்ணியிருக்காரு. பட் அவரோட இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸாக இருக்கார். சலீம் பிளேயிங் லெவலில் இருப்பாருன்றதுக்கே எனக்கு டவுட்டாக இருக்குது. பிளேயிங் லெவலில் நான் மற்ற பிளேயர் சொல்கிறேன், அவங்களாம் பிளேயிங் லெவலில் இருந்தால் நீங்கள் டிஃபால்ட் செலெக்ஷன் சலீம் போயிடுங்க. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். செகண்ட் bowling தான் இன்னும் நல்ல ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பிலிப்ஸ் அட் எனி காஸ்ட் மஸ்ட் பிக். இவரை ட்ராப் பண்ணக்கூடாது. ஏன் நான் இவரை ட்ராப் பண்ணக்கூடாது சொன்னால், இவர் வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டிங் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஒரு ரீசெண்டாக வந்து ஓடிடியில் வந்து 65 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. ஒரு டாப் ஆர்டரில் கூட விளையாடிக்கூட பிளேயர். ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 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 ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருப்பார். ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லை, போலிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் வந்து க்ரூஷலாக ஒரு 4 to 5 விக்கெட் எல்லா மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் 2லேருந்து 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் இஸ் குட் டே 6 விக்கெட்ஸ் கூட இருப்பார். ஸோ கேப்டன் சாய்ஸ் ஃபார் கிராண்ட் லீக். அதுவும் ஃபஸ்ட் bowlingனா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் bowlingனா வெரி ரிஸ்கி. ஃபஸ்ட் bowlingனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ். ஸோ bowling ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லாத்தையும் ஒரு முக்கியமான டிஃபால்ட் பிக்ஸ் பார்த்தாச்சு. நம்மளோட டார்க் ஹார்சஸ் பார்த்தலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எப்பவுமே நான் என்னோடய வீடியோவில் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 14 பிளேயர்ஸ் இது வரைக்கும் நான் வந்து 10 பிளேயர்ஸ் மெயின் பிளேயராக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ 10 பிளேயர்ஸ் நான் கவர் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எம்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்னோப். ஓகே, ஸ்னோப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்ராஹிம். ஓகே, இப்ராஹிம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எம்சிங் வந்து ஒரு மஸ்ட் பிக். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எம்சிங் ஒரு டொமஸ்டிக்கில் ரீசெண்டாக இருந்த ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் இல்லைனா 10 ஓவர்ஸ் ஓவர்லேயே ஒரு 3 ஓவர் 4 ஓவர் தான் போடுவார். பட் எஃபெக்டிவான போலர். மேபி டெய்ல் எண்டரில் போட்டு ஒரு 4 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சலீம் பிளேயிங் லெவனில்னா கண்டிப்பாக எம்சிங் வச்சுட்டு போங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. டெஃபினட் வெரி குட் ஆப்ஷன். அப்படியும் எம்சிங்கும் பிளேயிங் லெவனில் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்னோப் ட்ரை பண்ணுங்கள். இவர் ட்ரை பண்ணுங்கள். இவர் வந்து ஒரு 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 நல்ல பிக் தான். கண்டிப்பாக 2 to 3 ஓவர்ஸ் போகிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு எஃபெக்டிவ் போலர். வித் ரெஸ்பெக்ட் டு விசிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு கிராண்ட் லீக்கில் இவர் வந்து இம்பார்ட்டண்டான போலர் இருப்பார். நெக்ஸ்ட் இப்ராஹிம் வந்து அதே தான் சொல்கிறேன். இப்ராஹிமும் சேம். இவர் வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டர். ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ். லோ டவுனில் தான் ஆர்டர் இறங்குவார். அது இல்லாமல் ஓவர் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ்னால் கிடையாது. 1 or 2 ஓவர்ஸ் போடுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங் போலர் தான். ஸோ இந்த 3 பேர் வந்து கிராண்ட் லீக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்துலாம். ஏற்கனவே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கவர் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன். லெட் வேன். அப்புறம் வந்து வைஸ் கேப்டன் வந்து அகமது வேணாம். கிங், டட்டு, புகாரி, முல்டர். நெக்ஸ்ட் போஸ், பீட் பிலிப்ஸ், மேக்ஸ், சிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4+3+3 கிட்டத்தட்ட 10 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 10 பிளேயர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் எல்லாம் தட்டு தான் வைப்பாங்க. நீங்கள் தட்டு வேணால் ஸ்மால் லீக்கில் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணலாம். இட்ஸ் யுவர் கால். கிராண்ட் லீக் ஸ்மால் லீக்கில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வேனையும் லெட்டையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் லெட்டுக்கு ஓவர் கிடைக்குமான்றது தான் ஒரு டவுட்டு. லெட்டுக்கு ஓவர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தத்தையை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வேனை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் யுவர் கால். பட் வேனை கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரிஸ்கி சாய்ஸ். ஸோ ஸ்மால் லீக்கில் இதை ரிவர்ஸாக கூட ட்ரை பண்ணுங்கள். டத்தை கேப்டனாகவும் வேனை ஸ்மால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கேப்டன் எப்பவுமே வேனை தான் இருப்பார். ஸோ இட்ஸ் எ ரிஸ்கி கால். ஸோ உங்களோட கால் மற்றது. புகாரி இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஃபார் கேப்டன் வைஸ் கேப்டன் இன் கிராண்ட் லீக். கிங் வந்து வைஸ் கேப்டன் இன் கிராண்ட் லீக். முல்டரும் வைஸ் கேப்டன் இன் கிராண்ட் லீக். மற்ற எல்லோரும் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நீங்கள் வேணால் கேப்டன் சாய்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். மேபி பிலிப்ஸ் வேணால் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் இருப்பார் கிராண்ட் லீக்கில். அதே மாதிரி லெட்டும் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் கிராண்ட் லீக்கில். அகமது வந்து வெரி ரேரில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃபிகல்ட்டான கால் அகமது வைஸ் கேப்டனாக சொல்கிறது. பிகாஸ் அவர் ஓவர் மட்டும் தான் போடுவார். பேட்டிங் சான்ஸே இல்லை. ஸோ ஓவர்லேயும் வந்து ஃபுல் கோட்டாக ஓவர் போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டி கம்மி தான். இனிஷியல் ஓவர்ஸ் போடுவார். இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட் ஏதாவது வந்து லேட்டராக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் அகமது ஒரு ரிஸ்கி கால். நீங்கள் க்ரோத்தை ட்ராப் பண்ணிங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை, அகமது தான் எடுக்கணும். ஸோ என்னோடய டீம் காட்டிடுறேன். ஸோ மோஸ்ட்லி என் டீம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஆஃப்டர் பிளேயிங் லெவனில் செட்டப் பாருங்கள். மேக்ஸிமம் ஏதாச்சும் பிளேயிங் லெவனில் இல்லைன்னா தான் பண்ணுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரி ராஜ் எடுத்திருக்கேன். வேனை வந்து கேப்டனாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் தட்டு தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் தட்டை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் இதை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் இட் வில் பி பெட்டர் சாய்ஸ். காமன் டீமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு கிரெடிட் இஷ்யூ இருக்கனால நான் வந்து பையும் அகமது எடுத்திருக்கேன். க்ரோத்தை ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் வேணால் பையும் அகமதையும் ட்ராப் பண்ணிட்டு க்ரோத் எடுத்துக்கோங்க. க்ரோத் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் டீம் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து லெட் எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு bowling போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. புகாரி மஸ்ட் பிக், ஏன்னா bowling போடுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ்க்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். கிங் எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் லீக் நான் ட்ராப் பண்ணுற பிளேயர் பார்த்தீங்கன்னா தட்டை தான் கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ணுவேன். மற்ற யாரையும் ட்ராப் பண்ண மாட்டேன். ஸோ இதான் என்னோட ஸ்மால் லீக் டீம். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்படியே தான் இருக்கும். மேபி எம்சிங் வந்து பிளேயிங் லெவனில் இல்லைன்னா நான் வந்து சலீம் போவேன், அப்படின்னா எம்சிங் போவேன். ஸோ இதான் என்னோடய ஆப்ஷன். ஒரே நிமிஷம் எம்சிங் மட்டும் ஃபுல் நேம் பார்த்துடலாம். ஒரே ஒரு சின்ன டவுட் எம்சிங்கில், பிகாஸ் 2 எம்சிங் இருக்காங்க. ஸோ இந்த எம்சிங்கான்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த எம்சிங் வேணாம். ஸோ பிளேயிங் லெவலில் வந்தார்னா இவரை ட்ராப் பண்ணுறேங்க. பிளேயிங் லெவலில் எம்சிங் இந்த நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன். இந்த எம்சிங் கிடையாது, இந்த எம்சிங் வேணாம். இந்த எம்சிங் பதில் நீங்கள் வந்து சலீமே போயிடுங்க பிளேயிங் லெவனில். அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுன்னா ஸ்னோப் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ மேபி என்னோட ஃபைனல் டீமில் வந்து எம்சிங் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். எம்சிங் வேணாம், எம்சிங்கோட டேட்டா வேணாம், எம்சிங் வந்து இக்னோர் பண்ணுறேங்க. ஸோ மற்றதெல்லாம் சேம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற டச் ஓடிடி வந்து மற்ற டச் T20 கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ சிபிஎல் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.